ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஆர்ட் லேப். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டீ ஷாப்புக்கு எப்படி ஒரு வெப்சைட் பில்ட் பண்றது, ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் வெப்சைட் யூசிங் பேசிக் HTML அண்ட் CSS. இந்த மாதிரி வெப்சைட் தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். இதுக்கான கோடை நான் உங்களுக்கு முதல்ல வாக் த்ரூ பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் அந்த கோடு. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்துட்டு ஹெட்டிங்கில் வந்துட்டு அந்த ஷாப்போட நேம் கொடுத்துருப்போம். அப்புறம் அதுக்கு ஒரு ஃபேவரட் ஐக்கான் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த ஃபேவரட் ஐக்கான். அப்புறம் மெயின் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டரில் வெறும்னா நம்ம ஜஸ்ட் நேம் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுறோம். அப்புறம் மெயின் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா ஹீரோ செக்ஷனில் ஒரு கரோசல் போட்டுருக்கோம். கரோசல் என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ அந்த டிஷார்ட்கான ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் வந்துட்டு ஹோம் பேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கு. இங்கே எத்தனை இமேஜ் என்ன ஆட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் கூடயே நம்ம வந்துட்டு அந்த இமேஜுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம ஆட்டலாம். அதுக்கு ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கு ஒரு சப் ஹெட்டிங். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் பிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா இமேஜ் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால இந்த ஹெட்டிங் தெரியணும்னா நம்ம ஒரு லைட் கலரில் இந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு டார்க் கலர் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து இது வந்து ரொம்ப கிளியராக தெரியும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹெட்டிங், அது கீழே ஒரு சின்ன சப் டைட்டில், அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இமேஜ். ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஒரு அந்த ஷாப்பை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஹெட்டிங்லையும் அதுக்கான டீட்டெயிலை நம்ம அது சப் டைட்டிலையும் கொடுத்துட்டு அதுக்கான இமேஜ் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதோட நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு கிளியராக கொடுத்துருப்போம். மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம். அப்புறம் அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து கான்டாக்டர்ஸ், ஒரு ஃபார்ம், அதில் வந்து ஒரு சப்ஜெக்டும் ஒரு மெசேஜையும் கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டர் செக்ஷன். அந்த ஃபுட்டர் செக்ஷன் லெஃப்டில் வந்துட்டு அந்த ஷாப்போட அட்ரஸ், ரைட் சைடில் வந்து காப்பி ரைட் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஓவரால் கோடு. இந்த கோடை வந்து நான் வந்து உங்களுக்கு கிட்கப்பில் செக்இன் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெப்சைட் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். நான் சொன்ன வெப்சைட்டு நான் சொன்ன மாதிரி இது கரோஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஹைலைட் பண்ணுறது நம்ம அந்த பேக்ரவுண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மெயின் செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து ஒரு ஹெட்டிங், சப் டைட்டில், லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜ். அப்புறம் ஒரு நன்மைகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கிரிட்டை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்துட்டு இமேஜ், ரைட் சைடில் வந்துட்டு 4 பாயிண்ட்ஸ். அப்புறம் ஒரு கான்டாக்டர்ஸ் ஃபார்மு, அதுக்கப்புறம் ஃபுட்டர். இப்போ இந்த சைட்டை நம்ம வந்துட்டு ஒரு மொபைல் வியூவில் பார்த்தா எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஐஃபோன் எக்ஸாக்ட் போட்டு ஐஃபோனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த சைட்டு இது மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் வெப்சைட் ஈஸியாக பில்ட் பண்ணலாம். ஒரு ஐபேட் யாரும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை நம்ம வந்துட்டு அஷ்யூர்ட் போர்ட்டலில் ஸ்டாட்டிக் வெப் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், அதில் போய் பார்த்து. தேங்க்யூ.